வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நடைமுறைகள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. களப்பணி குறித்தும் பிரச்சார வியூகங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக நிதியை விடுவிக்க கூடாது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என தவேக தலைமை அதிரடி அறிவிப்பு. தேர்தல் நடைமுறைகள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தார். இதனை அடுத்து தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் நடைமுறை விதிகள் குறித்தும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்றும் பிரச்சாரங்களுக்கான அனுமதி ஆன்லைனில் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 5000 நபர்களுக்கு மேல் பங்கேற்கும் பிரச்சார கூட்டங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000த்திற்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து பண பரிவர்த்தனைகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 1.2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தேர்தல் நடைமுறைகள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். Same 6 to 10 morning 6 to 10 yeah, same. 10 days before last date of nomination, அது 26th வருது. 26th வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 March. 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேத்து ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM ரிப்போர்ட். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன்கோயிங் இருக்கு. தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறையில இருக்கா இல்ல பழக்கமான விதிகள்? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5,000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ்ல. துபாய் விமான நிலையம் அருகே அதிகாலையில் நடந்த ட்ரோன் தாக்குதலால் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே இன்று காலை ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஒன்று பற்றி எரிந்தது. இதனை அடுத்து பயணிகள் பாதுகாப்பு கருதி துபாய் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விமானங்கள் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. துபாய் ஊடக அலுவலகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து இன்று அதிகாலை துபாய்க்கு 200 பயணிகளுடன் புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மீண்டும் அவசரமாக சென்னைக்கு திரும்பி வந்து தரை இறங்கியது. துபாய் விமான நிலையம் அருகே அதிகாலையில் நடந்த ட்ரோன் தாக்குதலால் அங்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது.
திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டது. திமுக தலைமையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 28 கட்சிகளை மாபெரும் கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் களப்பணி குறித்தும், பிரச்சார வியூகங்கள், தேர்தல் நேரத்தில் எவ்வாறு எதிர்க்கட்சிகளை கையாள்வது குறித்தும், அவர்களின் விமர்சனங்களுக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாமக பெயர் சின்னம் தொடர்பாக அன்புமணி தாக்கல் செய்த வழக்கையும் நாளை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தன்னையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் என்ற தரப்பு கோரிக்கையை உரிமையியல் நீதிமன்றம் விசாரணை எடுக்காததால் இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனின் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே இந்த தடையை நீக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தரப்பில் பாமக கட்சி தலைவர் என கூறி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளதால் தன்னை வழக்கில் இணைத்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, இனி இந்த வழக்கில் என்ன செய்ய போகிறீர்கள் என அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார். மேலும் தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனை எப்போது வேண்டுமானாலும் சரியாகலாம், அதனால் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனை வைத்து இந்த வழக்கில் முடிவெடுக்க முடியாது என்றும் கட்சியை வைத்து மட்டுமே வழக்கை விசாரிக்க முடியும் என்று தெரிவித்தார். அந்த வகையில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை வழக்கில் சேர்க்க என்ன பிரச்சனை உள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அன்புமணி தரப்பில் கட்சி தொடர்பாக சில ஆவணங்களை ராமதாஸ் தரப்பு வழங்க கோரி தாக்கல் செய்த வழக்கையும் நாளை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அனுமதி அளித்த நீதிபதி ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்வதாகவும், வழக்கில் ராமதாஸ், அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் தரப்பில் வாதங்களை வைப்பதற்காக வழக்கு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக நிதியை விடுவிக்க கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் எம்பி, எம்எல்ஏ தொகுதி வளர்ச்சி திட்டங்களுக்கு புதிதாக நிதி ஒதுக்கவும் பணிகளை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக தேர்தலில் சட்டவிரோத பணம் விநியோகத்தை தடுத்து கண்காணிக்கும் பணியில் மத்திய வருமான வரித்துறை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, தபால் துறை, விமானத்துறை, கடலோர காவல் படை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளுக்கு ஈடுபடவும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ரயில்வே, அகில இந்திய வானொலி, மெரைன் பிரிவு, விமான நிலைய ஊழியர்கள், தகவல் ஒலிபரப்பு துறை, பத்திரிகையாளர், மெட்ரோ ரயில், போக்குவரத்து துறை, மின்வாரியத்துறை, தீயணைப்பு துறை, சிறைத்துறை உள்ளிட்டவர்களுக்கு தபால் வாக்குகளை செலுத்த உரிய வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவி-பேடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சசிகலா, ராமதாஸ் உடன் கூட்டணி இல்லை என தாவேகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதிமுக, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை இழுக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. மேலும் சசிகலா, ராமதாஸ் ஆகியோருடன் தாவேகா கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளே நடக்கவில்லை என தாவேகா விளக்கம் அளித்துள்ளது.
தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் புயலாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என தவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சில ஊடகங்கள் கற்பனை கதைகளை எழுதி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டை விஜய்தான் ஆள வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் அடுத்த முதலமைச்சர் விஜய்தான் எனவும் தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் வெள்ளி விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி அடைந்து வருகின்றன. இதனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக மார்ச் 1ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை தங்கம் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் தங்கம் விலை கடந்த 3-4 நாட்களாக குறைந்து வருகிறது. அதன்படி சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் குறைந்து 14,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 4 ரூபாய் குறைந்து 276 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிலோ வெள்ளியின் விலை 4,000 ரூபாய் குறைந்து 2,76,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தில் முதலீடு செய்வதை சர்வதேச முதலீட்டாளர்கள் குறைத்துள்ளதால் அதன் விலை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து குறைந்து வருவது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தலைமை செயலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ரத்தினசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாக்காளர்கள் புகார் தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்களை அறிவித்துள்ள நிலையில் அதில் வரும் புகார்களை எவ்வாறு பெற வேண்டும் என அங்கு பணியில் இருந்த ஊழியரிடம் தெரிவித்தார். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றனவா, அரசியல் கட்சியினர் தேர்தல் விதிமுறை மீறலில் ஈடுபடுகின்றனரா என கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கண்காணிப்பு குழு வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கட்சி கொடி கம்பங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படம் பொருந்திய அரசு திட்ட புகைப்பட காட்சிகள் அகற்றப்பட்டது. மேலும் ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் முக்கிய சாலை சந்திப்புகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிரமாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதல்வரின் படங்களை ஸ்டிக்கர் ஒட்டி மறைப்பதுடன் அகற்றியும் வருகின்றனர். மேலும் அரசு வாகனங்களில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் படத்தினையும் ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். அதேபோல் குடியாத்தம் நகராட்சி வளாகத்தில் உள்ள நகரமன்ற தலைவர் அலுவலகத்திற்கு நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மற்றும் மனுநீதி நாள் முகாம்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்கள் வாரிசுகள் குறைதீர்வு கூட்டம், மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்வு கூட்டம் மற்றும் ஏனைய அரசு தொடர்புடைய மனுக்கள் பெறும் நிகழ்வுகள் விதிகள் விலக்கிக் கொள்ளும் வரை நடைபெறாது எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், வருவாய் ஆய்வாளர் கதிரவன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஜெய்சங்கர் ஆகியோர் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர். மயிலாடுதுறை சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மயிலாடுதுறை வட்டாட்சியருமான சுகுமாரன் தலைமையில் மண்டல துணை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் மயிலாடுதுறை சட்டமன்ற அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை குன்னம் வட்டாட்சியர் சின்னதுரை தலைமையில் அலுவலர்கள் பூட்டி சீல் வைத்தனர்.
தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் போது வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் அன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மாநில மாநாடு தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு தங்களது ஆதரவு இருக்கும் என கூறியுள்ளார். நாங்கள் கோரிக்கைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிகிட்டையும் கொடுத்துருக்கோம், எதிர்கட்சி கூட்டணிகிட்டையும் கொடுத்துருக்கோம். 2 தான் பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. யார் யார் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அது குறித்து எங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்கள் முடிவு அறிவிப்போம் என்பதை நான் தெளிவாக தெரிவிச்சிருக்கேன். சட்டசபை தேர்தலில் வியாபாரிகளிடம் கூறப்படும் பொருட்கள் நேற்று சென்னையில் மரியாதைக்குரிய தேர்தல் அதிகாரி சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். 50,000 ரொக்க பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பது போதாத தொகையாக இருக்கிறது. ஒரு சவரன் நகை வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஆடு விற்பவர்கள் மாடு விற்பவர்கள்லாம் பிள்ளை இருக்காது. இவர்களெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் எடுத்து செல்வதற்கு அனுமதி தரப்பட வேண்டும். அதே போன்று வியாபாரிகள் எடுத்து செல்கின்ற பொருள் பணம் பேங்க் கட்டுகின்ற பொழுது முறையான பில் இருந்துச்சுன்னா கையில் கொடுத்துடணும். அப்படி தவறி பிடித்து சென்றாலும் கூட ஒரே அதிகாரியாக எங்களை அங்கங்கே அலையவிடக்கூடாது. கலெக்டர், தாசில்தார், தேர்தல் அதிகாரி என்று அலைய விடாமல் ஒரு அதிகாரியை நியமனம் செய்து அவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வியாபாரிகளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம், அதையெல்லாம் செய்து வரும் என்று நேற்று உறுதியேற்றிருக்கிறார்கள். திருவண்ணாமலை அருகே தரமற்ற நெல் விதையால் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டாவூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி இளங்கோவன். இவர் செங்கத்தில் உள்ள ஒரு தனியார் வேளாண்மை மருந்தகத்தில் 65 கிலோ விதை வாங்கி பயிர் நடவு செய்ததாக கூறப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்காக உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் கூலி உட்பட சுமார் 75,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இளங்கோவன் வேதனை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் அடுத்த பத்தாளப்பள்ளியில் விவசாயிகள் சங்க மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பக்காளப்பள்ளியில் விவசாயிகள் சங்க மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரணாம்பட்டு ஒன்றியத்தில் விவசாயி மோகன் பாபு மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்யாததை கண்டித்தும், வழக்கை திரும்ப பெறாத வனத்துறையினரை கண்டித்தும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உதயகுமார் தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட செயற்குழு கூட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் பக்காளப்பள்ளி திருமண மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி தொடர்ந்து பேரணாம்பட்டு ஒன்றியம் சாராங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் பாபு, சபரீஷ் என்பவர்கள் மீது வனத்துறையினால் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுநாள் வரையில் அதை ரத்து செய்யாததை அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற வகையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியை தமிழக விவசாயிகள் சங்கம் புறக்கணிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. வேலூரில் முன்விரோத தகராறில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் விமல் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று இரவு தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த அசோக் என்பவரின் மகன்கள் விமலிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென்று அசோக் மகன்கள் மற்றும் அவரது நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோர் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விமலை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் விமலை சரமாரியாக வெட்டிய நபர்களை கைது செய்ய கோரி வேலூர் ஆற்காடு சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்பு 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். அதனை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விமல் மற்றும் அசோக் குடும்பத்தாரர்களுக்கு இடையே முன்விரோதம் இருப்பதும் இதன் காரணமாகவே விமலை தாக்கியதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு அடிமையாக இருப்பதாக திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மாநில மாநாடு குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாடநூல் தலைவர் திண்டுக்கல் லியோனி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய திண்டுக்கல் லியோனி, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு அடிமையாக இருப்பது போல் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அடிமையாக இருப்பதாக விமர்சனம் செய்தார். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் அரக்கோணத்தில் பேனர்கள் அகற்றும் பணியில் பாகுபாடு காட்டப்படுவதாக மாற்றுக் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த கொடி கம்பங்கள், பேனர்கள் மற்றும் சுவர் ஒட்டிகளை அகற்றும் பணிகள் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தையும் அதிகாரிகள் உடனடியாக பூட்டி சீல் வைத்துள்ளனர். இந்நிலையில் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வைக்கப்பட்டுள்ள திமுக பேனர், அதேபோல் நகர எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொடி கம்பம் மற்றும் சுவர் ஒட்டிகள் இதுவரை அகற்றப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னரும் இவை அகற்றாமல் இருப்பதாக மாற்றுக் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அவிநாசி சாலை மேம்பாலம் அருகே பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த பங்கஜ் என்பவர் 35 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கைப்பற்றி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பங்கஜ் ஃபேப்ரிக் கொள்முதல் செய்வதற்காக அந்த பணத்தை கொண்டு வந்தது தெரிய வந்தது. இருப்பினும் அதற்கான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தேர்தல் அலுவலர்கள் அதனை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர். அவதார் திரைப்படம் ஆஸ்கர் விருது வென்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று நடைபெற்ற ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படம் உட்பட 6 ஆஸ்கர் விருதுகளை ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் வென்றுள்ளது. இந்திய நேரப்படி காலை 4:30 மணி அளவில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் 98வது அகாடமி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 2026ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. திரைப்பட குழுவினர் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருந்தனர். சிறந்த திரைப்படமாக ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படமும், சிறந்த இயக்குநராக பால் தாமஸ் ஆண்டர்சன் தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் அவதார் திரைப்படம் ஆஸ்கர் விருது வென்றுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தேர்தல் நடைமுறைகள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. களப்பணி குறித்தும் பிரச்சார வியூகங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிதாக நிதியை விடுவிக்க கூடாது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என தவேக தலைமை அதிரடி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.